Hello and welcome to Vanu's Corner. ரசகுல்லானா நம்மளுக்கு ஒரு கஷ்டமான ரெசிபின்னு தோணும். ஆனா இன்னைக்கு ஈஸியா ரசகுல்லா செய்யும் முறையை சொல்லி தர போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க Vanu's Cornerக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் ரசகுல்லாக்கு என்னென்னன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க், அதுக்கப்புறம் 1 கப்பு சர்க்கரை, 5 கப்பு தண்ணி. இது ரெண்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி சுகர் சிரப் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி. வினிகரை தண்ணியோட கலந்துடுங்க. இதை தான் நம்ம பாலை திரிய வைக்க யூஸ் பண்ண போகிறோம். ரோஸ் எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ், அப்புறம் கற்கண்டு. பாலை முதல்ல நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். நான் பாலை குயிக்காக சூடு பண்ணேன். அப்புறம் பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்ட்டு ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பேனில் பாலை ஊற்றி மைக்ரோவேவை ஒரு 7 மினிட்ஸ் ஹை பவரில் வச்சுட்டேன். உங்கள் மைக்ரோவேவ் பவர் பொறுத்து நீங்கள் வைக்கணும்னு நினச்சா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மைக்ரோவேவ்லேருந்து எடுத்து பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். பால் கொதி வந்த உடனே இறக்கி வச்சு தான் பாலை திரிய விடணும். வினிகரை டைரெக்டாக ஊற்றுனா பால் கர்டல்ஸ் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால தான் வினிகரை தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணியிருக்கிறோம். எல்லா வினிகர் சொல்யூஷனும் நம்மளுக்கு தேவையும் படாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கர்டல்ஸும் வேயும் செப்பரேட் ஆன உடனேயே வினிகர் ஊற்றுறத நம்ம நிறுத்திடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் திரிஞ்சிட்டு வருது, கர்டல்ஸும் வேயும் செப்பரேட் ஆயிடுச்சு. வினிகர் ரொம்ப விட்டிங்கன்னா கர்டல்ஸ் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இது சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பவுல் எடுத்து அது மேலே ஒரு வடிகட்டி வச்சு ஒரு தின் காட்டன் கிளாத் போட்டு திரிஞ்ச பாலை வடிகட்டுங்க. திரிஞ்ச பாலை தண்ணி விட்டு வாஷ் பண்ணுங்க. பால் சூடாக இருக்கும், ஸோ கோல்டு தண்ணி விட்டு ஜாகிரதையாக பண்ணுங்க. அப்புறம் துணியை கட்டி நல்லா தண்ணியை பிழிஞ்சிடுங்க. தண்ணி வடியணும், ஆனால் ஈரப்பதம் மாறாமல் பார்த்துக்கோங்க. ஒரு பரந்த தட்டில் இனி வடிஞ்ச கர்டல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பாமால் நல்ல பால் கட்டி நீங்கள் பிசையணும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல ஸ்மூத்தாக பால் மாதிரி சேர்க்க வரும். அப்புறம் சின்ன சின்ன பாலாக பண்ணுங்க. ஒவ்வொரு பால் நடுவிலும் ஒரு டைமண்ட் கல்கண்டு வச்சு உருட்டிடுங்க. ஒவ்வொரு பாலும் ஸ்மூத்தாக விரிசல் இல்லாமல் இருக்கணும், பார்த்து பண்ணிக்கோங்க. இனி எல்லா பாலையும் பண்ணி ஒரு கிளாத்தால் மூடி வச்சிடுங்க. தண்ணியும் சுகரும் சேர்த்து சுகர் சிரப் பண்ணி ஒவ்வொன்றா எல்லா பாலையும் போட்டுருங்க. 20 மினிட்ஸ் பேனை திறக்காதீங்க. இப்போ பாருங்க, சின்னதாக இருந்த ரசகுல்லா எப்படி பெருசாயிட்டே வருதுன்னு. 20 மினிட்ஸ் கழிஞ்சு திறந்து பார்க்கலாம். எப்படி இருந்தனா எப்படி ஐட்டம் பாருங்க. திறந்த உடனே நீங்கள் பர்னர்லேருந்து எடுத்துடுங்க. கூல் ஆகட்டும். கூலான அப்புறம் ரோஸ் எசன்ஸோ சிரப்போ ஊற்றிக்கோங்க. அண்ட் கூலான அப்புறம் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுங்கள். நான் இப்போ சூடாக எடுக்கிறேன் ஃபோட்டோக்காக. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் Vanu's Corner.